அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சமீபமாக சில வீடியோக்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் பொதுவாக நம்ம மக்கள் நம்ம எப்படி பிறந்தோம், இந்த உலகத்துக்கு வந்தோம், எப்படி வளர்ந்து இந்த நிலைக்கு ஆளாகி இருக்கிறோம் என்பதை வசதியாக மறந்து வசதியாக வாழ தலைப்பட்டதனுடைய விளைவு பெற்றோர்களை மறக்கிறாங்க. பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது ஒரு புறம் இருக்கட்டும், பெற்றவங்க இறந்ததுக்கு பின்பு கூட அந்த இறப்பு நிகழ்ச்சியில், அந்த தொழுகையில், அடக்கக்கூடிய நிகழ்வுகளில் கலந்துக்கிறது கூட யோசிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. எந்த அளவுக்கு ஒரு சுயநலப்போக்கு நம்ம மக்களுக்கு மத்தியில் ரொம்ப பரவலாக ஆகிவிட்டது யோசிச்சு பாருங்கள். ஆனால் ஒன்று, இந்த உலகத்தில் நம்ம வசதியாக வாழ்கிறதுக்கு அவங்க எப்படி உறுதுணையாக இருந்தாங்களோ, நம்ம இறப்பிற்கு பின்பாகவும் நாம் வசதியாக நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய பிரார்த்தனை ரொம்ப முக்கியங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு முஸ்னத் இமாம் அஹ்மது, சுனன் நசை போன்ற ஹதீஸ் நூல்களில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு சமயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களுக்கு மத்தியில் பேசிக்கிட்டு இருக்கையில் நான் தூங்கிட்டு இருந்தேன். அப்போது நான் கனவு கண்டேன். சொர்க்கத்தில் இருப்பதாகவே நான் கனவு கண்டேன். யார் சொல்கிறா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கத்தில் ஒரு அழகான தொனியில் ஒரு நபர் குர்ஆன் ஓதக்கூடிய சப்தத்தை நான் கேட்டேன். அப்போ அங்கே இருக்கக்கூடிய வானவர்கள்ட்ட நான் கேட்டேன், இது யார் என்று கேட்கக்கூடிய நேரத்தில், இதுவோ அந்த குர்ஆன் ஓதக்கூடிய நபரா? நோமான் இப்னு பஷீர் என்ற ஒரு நபர் தான் உங்களுடைய சமுதாயத்தை சார்ந்தவர் என்று எனக்கு பதில் தரப்பட்டது. அது சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, கதாலிக்கல் பிர்ரு, நன்மனா இப்படி தான் இருக்கணும், கதாலிக்கல் பிர்ரு, நன்மனா இப்படி தான் இருக்கணும் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஹுவ அபர்ரன் நாசு ஃபி உம்மிஹி, இந்த இவர் மனிதர்களில் தன்னுடைய தாயினுடைய விஷயத்தில் ரொம்ப நலவு செய்யக்கூடியவராகவும் உபகாரம் செய்யக்கூடிய நபராகவும் இருந்தார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல சொல்லித்தர்றாங்க. இதனுடைய நோக்கம் என்ன? அந்த தாய்க்கு அவர் பணிவிடை செய்வதனுடைய விளைவு, அந்த தாயினுடைய அந்த பிரார்த்தனை, அவர் சொர்க்கவாசியாக மட்டும் கூட இல்லாமல் அந்த சொர்க்கத்தில் குர்ஆன் ஷரீஃப் ஓதக்கூடிய பாக்கியம் கிடைக்குதுன்னு சொன்னால் எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம். இந்த உலகமும் சொர்க்கமாகணும், மறுமையும் சொர்க்கமாக அமையும்.